மாற்றம் மாற்றம் என்று கூறினீர்களே, இதுவா மாற்றம்? தாவேகா நிர்வாகிகள் பல வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்களோட காம்ப்ரமைஸ்னா போயிரு, இல்ல அப்படின்னா உன்னை அவங்களே கொன்றுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அந்த சிங்கப்பெண் படை யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. மருந்து கொடுத்து தாவேகா நிர்வாகிகள் இருவர் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை ஒரு இது கொடுத்தோம்னா எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னுடைய மக்கள் மற்றும் மண்ணுக்கு தாவேகா அரசு வந்தாலும் மாற்றம் வராது. எனவே நான் தாவேகாவை முன்கூட்டியே விமர்சித்துக் கொண்டே வந்திருந்தேன். இருந்தாலும் நீங்கள் வாக்களித்தீர்கள், நீங்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பயுமே எத்தனை வாட்டி தோத்தாலும் மக்களுக்காண்டி நின்று நாம் தமிழர் வலைய ஒலி வெப்சைட்டை போயிட்டு பாருங்கள். எல்லா போராட்டத்துக்கும் நின்று நாம் தமிழர் தான் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு மக்களால் கொடுக்கப்படும் என்ற எண்ணம் இருக்கிறது. நாம் தமிழர்கிட்ட என்னதான் காசு இல்லை என்றாலும் 4.5 கோடி யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண, யூடியூப் விளம்பரத்துக்கு செலவு பண்ண திமுக ஸ்டாலினே தோற்று போனார். ஆகையால் நாம் தமிழருக்கு 19,85,000 வாக்காளர்கள் இன்னும் உள்ளார்கள். நாம் தமிழரால் மாற்றம் வரும் என்று அரசியல் புரிதல் இருக்கும் நிறைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களால் தமிழகம் முழுவதும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கட்சியில் யாராவது பெண்களை இழிவுபடுத்தி பேசினால் உடனே கட்சியை விட்டு நீக்குவது, சாட்டை திருமுருகனை 2 வாட்டி நீக்கி